தமிழோசை உறவுகள் அனைவருக்கும் நத்தார் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரி உள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது என்கிறது புனித லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம். இயேசு கிறிஸ்து ஒளியானவர், அவரே வாழ்வும் வழியும் உண்மையும் அவரே. எனவே அவருடைய திருவிழாவை, பிறப்பை நினைந்து கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே அவருடைய பிறப்பு எங்கள் உள்ளங்களிலே இருளை நீக்கவும், எங்களை உண்மையான நன்மையான வழியில் நடத்தி செல்லவும் எங்களுக்கு வரம் தருவதாக. அன்பானவர்களே, இந்த ஒளி விழா, இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழா உண்மையிலேயே உலகத்தார் எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக, திருநாளாக அமைகின்றது. ஆனால் கிறிஸ்துவை தங்களுடைய மீட்பராக, பெருமானாராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நிச்சயமாக உள்ளத்திலே ஒரு நிறைவை, மகிழ்வை தரக்கூடிய நிகழ்வாக, ஒரு வரலாறாக அமைகின்றது. இந்த விழாவுக்கு நாங்கள் பல வகைகளிலே நாங்கள் ஆயத்தங்கள் செய்கின்றோம். பல புடவைகளை, உடுப்புகளை, நகை நட்டுக்களை, பலகாரங்களை, எங்களுடைய பயணங்களை மேற்கொள்கின்றோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இறைவனுடைய திருவுளம் ஒன்று உண்டு. அந்த திருவுள்ளத்தை நிறைவேற்றத்தான் கிறிஸ்து இவ்வுலகத்துக்கு வந்தார். எனவே இறைவனை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள், இயேசுடைய பிறப்பை நம்புகின்றவர்கள், இயேசு மனிதனாகி வந்து எங்களை மீட்டார் என்று ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள், எங்கள் வாழ்க்கையிலும் இறைவனுடைய திருவுள்ளம், இறைவனுடைய விருப்பம் நடைபெறும் என்பதை நாங்கள் உள்ளார ஏற்றுக்கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் ஆண்டவராகிய கடவுள் என்னை கைவிட மாட்டார், என்னை பாதுகாப்பார், என்னை வழிநடத்துவார். நன்மை செய்தால் எமக்கு ஆண்டவர் நன்மை செய்வார், தீமை செய்தால் நாங்கள் தண்டிக்கப்படுவோம் என்ற அந்த பேர் உண்மையை மனதிலே ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவுடைய பிறப்பு ஒரு பெரிய மகிழ்வாக இருக்கும். துன்பப்படுவோருக்கும், துயரப்படுவோருக்கும், நீதியின்பால் தண்டிக்கப்படுவோருக்கும், இந்த உலகத்திலே ஏழைகளாக எளியவர்களாக இருப்பவர்களுக்கும் இந்த பிறப்பு என்பது, இறைவன் மனிதனாக பிறந்தார் என்பது ஒரு பெரிய ஒரு ஆற்றலாகவும் சக்தியாகவும், இன்னும் இறைவனுக்கு ஏற்ற விதத்திலே எங்கள் வழியிலே நாங்கள் நடக்கவும் உரத்தையும் ஆன்ம ஈடேற்றையும் தர வல்லது. எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்து விழாவை கொண்டாடுகிற நாங்களும் இறை இயேசுடைய பிறப்பை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம். இறைவன் மனிதனாக பிறந்தார், அவருடைய பிறப்பு எல்லோருக்கும் வாழ்வை தரும் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய அன்றாட வாழ்வை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நாங்கள் வாழுவோம். அதே சந்தோஷத்தை நம்முடன் இருக்கும் அயலவருக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், சிறப்பாக துன்பத்திலும், துயரத்திலும், நோயிலும், தனிமையிலும், வறுமையிலும் வாழுகிறவர்களுக்கு நம்மாலான உதவியை செய்து இந்த உலகத்திலே கிறிஸ்துடைய பிறப்புக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடிய உறவுகளாக வாழ உங்களையும் எல்லோரையும் வாழ்த்து நிற்கின்றேன். நன்றி, வணக்கம். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ்.